கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டுக்கு வரும்பொழுது மணி 12:30 ஆயிடுச்சுங்க. இங்கிருந்து மறுபடியும் ஒரு பஸ் பிடிச்சி பூம்பாறைக்கு போகணும். கொடைக்கானல்ல இருந்து பூம்பாறை 20 கிலோமீட்டருங்க. இந்த கொடைக்கானல்ல இருந்து பூம்பாறைக்கு பஸ் வந்து டைமிங்க்கு தாங்க இருக்கு. காலையில 8:15க்கு முதல் பஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கடுத்தது 8:30, அதற்கடுத்து 10, மதியம் 1 மணி, 2, 2:30, 4, இரவு 8:30, 9:20 அப்படின்ற மாதிரியான டைமிங்ல கொடைக்கானல்ல இருந்து பூம்பாறைக்கு பஸ் இருக்கு. 10 மணி பஸ் போயிடுச்சு. இப்போ இதுக்கடுத்து நமக்கு மதியம் 1 மணிக்கு தான் நமக்கு பஸ் இருக்கு. அது வரைக்கும் நான் இங்க கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. கரெக்டா 1:15க்கு இந்த பூம்பாறைக்கு போறதுக்கான பஸ் வந்தது. கரெக்டாக 1:25க்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் கிளம்பிடுச்சிங்க. இந்த பஸ்ல போற மாதிரி நீங்க பிளான் பண்ணீங்கன்னா கரெக்டா 1 மணிக்கெல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க மாதிரி வந்துருங்க. இந்த பஸ்ஸுடைய பெயர் ஸ்ரீஹரின்னு போட்டு வருங்க. ஹரிவேல் முருகன் நேம் போர்டு இருக்கும். கோவில் கிட்ட போயிட்டு இந்த பஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கிருந்து பூம்பாறைக்கு 15 ரூபாய் டிக்கெட். இந்த வழியும் ரொம்ப அட்வென்ச்சரஸா இருக்குங்க. நிறைய மேடு பள்ளம்னு ரொம்ப குறுகலான சாலையில நிறைய காடு பள்ளத்தாக்குன்னு இந்த வழியும் ரொம்ப அழகா இருக்கும். மேல போக போக கிளைமேட்டும் ரொம்ப சில்னஸ் அதிகமாகிட்டே இருந்ததுங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பூம்பாறை கிட்ட வந்துட்டுங்க. இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. இப்போ கீழே இறங்கி போகணும் அந்த கிராமத்துக்கு. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, கொடைக்கானல்லேருந்து பூம்பாறைக்கு என்னென்ன பஸ் டைமிங் இருக்குது அப்படின்னு. அதில் இந்த ஹரிவேலன் அப்படின்ற ஒரு பஸ் மட்டும் தான் கோவில் வரைக்கும் போகும். மீதி பஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் இறக்கி விடுவாங்க. இங்கேருந்து நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், நீங்கள் நடந்தே போயிடலாம். இப்போ டிரைவர் வந்து சாப்பிட போயிருக்காங்க. அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நிறுத்தி வச்சுருந்தாங்க. இங்கேருந்து பார்க்கும்பொழுது அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. இந்த இடம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு நீங்களே பாருங்கள். நம்ம வில்லேஜ் ஊர்வலம் யூடியூப் சேனல்ல இதை பத்தின முழு வீடியோ இருக்குங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க.